ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் நைட்டு தான் ரைட் போயிட்டு வந்தனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 6:15 இன்றைக்கி மெனு வந்தது தான். ரைஸே மார்னிங்கே குக் பண்ணிவிட்டேன். ஸோ 2 டைம்ஸ் பிரச்சனை இல்லை. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. சரி, அம்மா வந்து தாத்தா பாட்டிகிட்ட பேசணும்னு சொன்னாலும் கொண்டு போய் மொபைல் கொடுத்து அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு வாழை மரம் வெட்டினோம் இல்லையா, வாழை மரம் வெட்டினால கொஞ்சம் அதை குப்பையாக இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு துணி ஊற வச்சாச்சு. கொஞ்சம் டேங்க் தண்ணி நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டேன். அண்ட் தென் துவைக்கிறக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி வச்சாச்சு. நல்லா காய்ச்சிட்டு இருந்தது லெமனு. அண்ட் தென் எல்லா செடிகளும் பார்த்தா தண்ணி இல்லாதனால கொஞ்சம் எல்லாமே வந்து வாடவும், ரொம்ப க்ரோத் இல்லாமல், எல்லா பிளான்ட்டும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தது. பிகாஸ் ரொம்ப வெயில் காலம் இல்லையா, இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வரதான் செய்யும். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுடலாம். பிகாஸ் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுடலாம். ரொம்ப நாளாக இதை வளர்த்திட்டு இருக்கிறோம். கொய்யா மரம் இப்போ தான் ஒரு பூ பூத்துருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படா இந்த பழம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆசையாக வாங்கி வளர்த்திட்டு இருந்தோம். எங்களோட அரளி செடியெல்லாம் ரொம்பவே அழகாக பூ பூக்கும். எப்போவுமே சாமிக்கு வச்சுட்டே இருப்போம். இப்போ ஒரு அடைப்பில் இருக்கனால வைக்க முடியாது. பட் நல்லா பூத்துட்ருக்கும். அந்த அளவுக்கு வந்து உரம் எல்லாமே போட்டு மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் நாளாக தான் எதுவும் பண்ணுறதில்ல. சரி, ஓகே, அப்படியே ஸ்கூபி எல்லா பக்கம் க்ளீன் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நம்ம போயிட்டோன்னா ஸ்கூபி கொஞ்சம் க்ளீன் பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தனால தண்ணியெல்லாம் விட்டு அவனை ஒரு குளிப்பாட்டியாச்சு. ப்ளேஸ் எல்லாமே தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி கிட்டத்தட்ட 1/2 டேங்கு தீர்த்துட்டேன். சரி, பரவாயில்ல. அப்புறம் டக்குன்னு துவைச்சி போட்டுட்டோம். துவைச்செல்லாம் போட்டு காய போட்டதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நல்ல மதியானம் வெயில். சரி, அவனுக்கும் ஃபுட்டு கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தது. அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓவர்லாக் இங்கே பக்கத்துலேயே அடிக்கினாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ஓவர்லாக் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் தென் வந்து இன்றைக்கி கிளினிக் போகணும். ஸோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. சாப்பிட்டு டென்டல் கிளினிக் போய் இன்றைக்கி கேப் வச்சோம். கேப் வச்சுட்டு வந்தோடனே செம்ம பெயின், என்னால் முடியவே இல்லை. ஸோ அவர் தான் வந்து நைட் வந்து ஆல்மோஸ்ட் 11:15 எனக்கு அவரால் முடிஞ்சது. இந்த மாதிரி மேகி பண்ணிவிட்டு இங்கே டாப்பிங்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த டைம் டாப்பிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. பட் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாங்க. டாடா, பாய்.